கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து தேவன் தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ரோமருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. God's reconciliation. இறைவன் நம்மோடு ஒப்புரவாகுதல். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க முற்படும் பொழுது, என் ஆண்டவர் மனிதனை படைத்த பொழுது அவருடைய பண்புகளிலே, அவருடைய குணாதிசயங்களிலே, அவருடைய சாயலை படைத்தார். ஆனால் மனிதனுடைய வீழ்ச்சி ஆண்டவருக்கு விரோதமாய் மாறிற்று. அவன் செய்த பாவம் அவனை ஆண்டவருக்கு சத்துருவாய் மாற்றிற்று. கடவுள் படைத்த பொழுது மனிதன் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்பட்டான். பட் when the time comes, he lost the mark of God. இறை அடையாளத்தை, இறை பண்பை அவன் இழந்தவனாய் காணப்படுகிறான். மிஸ்ஸிங் த மார்க். அடையாளம் இவனை விட்டு போயிற்று. இவன் தன்னை ஒழித்துக் கொள்கிறவனாய் காணப்பட்டான் என்ற ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அடையாளத்தை இழந்த பொழுது மீண்டும் ஒரு அடையாளத்தை கொடுப்பதற்காக என் பராபரன் நம்மை தேடி வருகிறார். பாருங்கள், வேதம் சொல்கிறது, நாம் சத்துருக்களாய் இருக்கையில, இறைவனை விட்டு தூரம் போனவர்களாய் இருக்கையில என் தேவன் தேடி வருகிறார். We are against him. நாம் அவருக்கு எதிரானவர்கள். ஏன் என்று சொன்னால், நம்முடைய பாவம் இறை பரிசுத்தத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது. பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தம் ஏது? நான் சத்துருவானேன், நான் பாவியானேன், என் ஆண்டவரை விட்டு தூரமானேன். அப்படி மாறின காலத்தை என் ஆண்டவர் என்னை அவரோடு ஒப்புரவாக்குகிறார். எப்படி என்று சொன்னால், வேதம் சொல்கிறது, அவருடைய குமாரன் மரணத்தினாலே அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால். அதுதான் உண்மை. சிலுவை மரணம் நம்மை மீட்டெடுக்கிறது. சிலுவை மரணத்தினாலே இறைவன் பாவத்திலே செத்தவர்களாகிய நம்மை மீட்டெடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, பாவம் செய்யாத மக்களை பார்க்க முடியாது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உண்மைதான், அது உண்மைதான். நிஷ்கலங்கமான இருதயம், சிந்தை மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை. இன்றைக்கு என் ஆண்டவர் நான் சத்துருவாய் இருக்கையில், இறைவனை விட்டு தூரமாய் நான் போன காலத்தில் எனக்காக அவர் மரித்து என்னை மீட்டிருக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய ஒப்புரவை ஏற்றுக்கொள்ள அடியெடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே நான் இதோ என்கிற வார்த்தை நமக்கு வரும் என்று சொன்னால், நம்முடைய மீட்கப்பட்ட வாழ்க்கையின் பலாபலனை நாம் அடைய முடியும் என்பதிலே மாற்றமில்லை. என் ஆண்டவர் நம்மோடு ஒப்புரவாக, நம்மோடு பயணிக்க, நம்மோடு உணவருந்த கதவை தட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். திறப்போமா? ஒப்புரவு, இறைவனோடு ஒப்புரவு இறை ஆசியையும் இறை வாழ்க்கையும் நமக்கு தரும் என்பதில் மாற்றமில்லை. கிருபைகளை தேவன் கொடுத்தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. எங்களை தேடி வந்த உம்மை நாடி ஒப்படைத்து நிறைவுகளை காண உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.